30 செகண்ட்ஸ்ல போட்டோகிராஃபி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க எடுக்கிற போட்டோஸ் டார்க்காவோ இல்ல பிளரியாவோ இல்ல நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியலையா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. போட்டோகிராஃபியோட பேசிக்ஸே எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் தாங்க. இதுல ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ஐஎஸ்ஓ இது மூணுத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போட்டோகிராஃபி ரொம்பவே ஈஸியா கத்துக்கலாம். ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ஐஎஸ்ஓ இது மூணுமே லைட்டா கண்ட்ரோல் பண்ணும். பட் அது மட்டும் இல்லாம இது மூணுத்துக்குமே ஸ்பெஷல் பிஹேவியர்ஸும் இருக்கு. அப்பச்சர் உங்க பேக்ரவுண்ட் பிளரினஸை கண்ட்ரோல் பண்ணும். ஷட்டர் ஸ்பீட் உங்களுடைய மோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஐஎஸ்ஓ உங்களுடைய பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணும். உங்க அப்பச்சரை நீங்க வைடா வச்சீங்கன்னா பிளரியான பேக்ரவுண்டும் பொக்கேவும் அச்சீவ் பண்ணலாம். அப்பச்சர் நம்பர் வேல்யூ அதிகப்படுத்தும் போது உங்க பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஷார்ப்னஸ் ஆகும். அட் த சேம் டைம் லைட்டிங்கும் குறையும். உங்களுடைய ஷட்டர் ஸ்பீடை அதிகமா வச்சு ஷூட் பண்ணும்போது ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் கூட ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கும். பட் ஷட்டர் ஸ்பீடை நீங்க லோவா போனீங்கன்னா சிம்பிளான மூவ்மெண்ட்ஸ் கூட ரொம்பவே பிளரியான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஐஎஸ்ஓ உங்களுக்கு லோ லைட்ல நல்ல பிரைட்னஸை ஏத்தி கொடுக்கும். பட் ஐஎஸ்ஓ ஏத்த அது கூட நாய்ஸுமே சேர்ந்து ஏறும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஐஎஸ்ஓ கம்மியா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாய்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும். லைட்டிங் வேண்டிய இடத்துல ஐஎஸ்ஓ கொஞ்சம் ஏத்திக்கலாம். இந்த 3 விஷயத்தை நீங்க பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே உங்க கேமரா உங்க கண்ட்ரோல்ல. சோ அப்போ போட்டோகிராஃபி 30 செகண்ட்ல கத்துக்கலாமா? வாய்ப்பே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் இந்த 30 செகண்ட்ஸ்ல போட்டோகிராஃபி பத்தின கோர் பேசிக்ஸை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabhan signing off. Bye.